Hi, hello, welcome to Mathematical Resist. இதே நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்போ ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் சார்ந்து இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளிகள் மற்றும் பன்மை பகுதிகள். ஸோ இன்டர்வல்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ் என்னன்னு சொல்றது இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இடைவெளிகள் மற்றும் பன்மை பகுதிகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி இன்டர்வல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்துருப்போம் இடைவெளி என்னன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ல உங்களுக்கு இப்போ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிறது புரியும். ஒரு முடிவுள்ள இடைவெளியை மூடிய இடைவெளி என்று கூற வேண்டுமாயின் இரு முனை புள்ளிகளிலும் இடைவெளியில் அமைய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மையன் கோடு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 0, 1, 2ன்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுள்ள இடைவெளியில் மூடிய இடைவெளினா என்று கூற வேண்டுமாயின் இருமுனை புள்ளிகளும் இடைவெளியில் அமைய வேண்டும். அதாவது எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள இருக்கணும். அதே திறந்த இடைவெளியில் ஓப்பன் இன்டர்வல்னா கூற வேண்டுமாயின் இருமுனை புள்ளிகளும் இடைவெளியில் அமைதல் கூடாது. அதாவது இந்த ரெண்டு 2ங்கிறதும் 1ங்கிறதுக்கு இப்போ -2 இங்க +1 வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது திறந்த இடைவெளியா இருந்தா. ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மூடி இடைவெளி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி திறந்த இடைவெளியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூடி இடைவெளி க்ளோஸ்ட் இன்டர்வலும் திறந்த இடைவெளி ஓப்பன் இன்டர்வலும் இந்த ரெண்டு பிராக்கெட் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அது இன்டெப்தா பார்க்கலாம். உதாரணங்களாய் குறியீடுகளாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட் ஓகேவா, ஓப்பன் பிராக்கெட் 0, ஓகேவா, 5, 7 ஓப்பன் பிராக்கெட், 1, 3 க்ளோஸ்ட் பிராக்கெட், 1, 3 ஓப்பன் பிராக்கெட், 1, 2 க்ளோஸ்ட் பிராக்கெட். ஸோ இப்போ குறிப்பாக 1, 3 என்ற மூடி இடைவெளியில் அதாவது இந்த பிராக்கெட் இருக்க மூடி இடைவெளி 1, 3 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடைவெளியில் 1 மற்றும் 3 மேலும் அதனிடையே உள்ள மெயின்களும் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோடு போட்டுங்க. ஸோ இப்போ இதில் ஓப்பன் பிராக்கெட் வச்சா 1, 3 இருக்கு வச்சுக்கோங்க 2. ஸோ இந்த மூடி இடைவெளியில் எப்படி வரும்னா இந்த 1 வரும், இந்த 2 வரும், இந்த 3 வரும். அதாவது இந்த பிராக்கெட் இருக்கிறது மெயின்கள் என்ன மிஸ் ஆகுது, 2 மிஸ் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட் பிராக்கெட்டாக இருந்துச்சுன்னா 1, 2, 3 எடுத்துக்கலாம். மேலும் அதனிடையே அடைச்சி எண்களும் உள்ளன. 1, 3 அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் இருக்குன்னா 1, 2 இதுல 3 இந்த மாதிரி இருக்குன்னா அதாவது இந்த மாதிரி பிராக்கெட் வந்துச்சுன்னா அதாவது திறந்த இடைவெளியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 மற்றும் 3 ஆகிய மெயின்கள் இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் பக்கத்துல என்ன நம்பர் 1, 3 இருக்கோ அதை தவிர என்னென்ன மெயின்கள் வரும். அதாவது 1, 3 மெயின் 2. ஸோ அதுதான் அதாவது மூடி இடைவெளிக்கும் அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் ஓப்பன் இன்டர்வலுக்கும் திறந்த இடைவெளிக்கு இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ திறந்த இடைவெளியா இருந்துச்சுன்னா அது சென்டர்ல இருக்க மெயின் மட்டும் தான் இருக்கும். மூடி இடைவெளியா இருந்துச்சுன்னா எல்லா மெயினும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூடி இடைவெளி மற்றும் திறந்த இடைவெளிக்கான டிஃபரன்ஸ். இடைவெளியின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ். இடைவெளியில் பல வகைகள் உள்ளன. A<B ஆக இருக்குமாறு A, B belongs to real numbers அதாவது மெயின்களை எடுத்துக்கொள்வோம். கீழ்காணும் அட்டவணையில் வெவ்வேறு வரை இடைவெளிகளை உணர்த்துகிறது. ஒரு புள்ளியை நீக்கிவிட்டு ஒரு கோட்டினை வர இயலாது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குன்னா அதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இல்லாம நம்ம ஒரு கோட்டு வரைய முடியாது. அதாவது என்ன ஆகும், வெட்டு துண்டா இருந்த மாதிரி லைட் எல்லாம். ஸோ திறந்த வட்டமான ஓ குறியீடு அப்புள்ளி நீக்கப்பட்டுள்ளதாகவும் நிரம்பி வட்டமான புள்ளி அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் புள்ளி உள்ளடங்கியது எனவும் பொருள்படும். அதாவது பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு டாட் வச்சிருந்தாங்கன்னா இந்த புள்ளி வைக்கணும் நீக்கப்பட்டிருக்கு, அதாவது அது ஆட் ஆகாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ளோஸ் டாட் வச்சிருக்கா இதாகும்னு அர்த்தம். அதாவது இப்ப இந்த மாதிரி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி, இந்த மாதிரி இருந்தாலும் மூடிட்ட வெளி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இடைவெளி, செகண்ட் ஒன் குறியீடு முறை, தேர்ட் ஒன் கணம், ஃபோர்த் ஒன் வரைபடம். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுள்ள இடைவெளி, அதாவது வந்து இன்ஃபினிட்டி இல்லை, இதுக்கு க்ளோஸ்டு பிராக்கெட்டாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பாது, அதாவது ஓப்பன் பிராக்கெட் A, B அதாவது இந்த பிராக்கெட் ஓப்பன் பட்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திறந்த இடைவெளி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா A, Bன்னு என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் அதாவது கணத்தில் எழுதும்போது எக்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா A <X <B. அந்த ஏக்கும் பிக்கும் என்ன சென்ட்ரல் நம்பர்ஸ் இருக்கும் அந்த வழி தான். இப்போ அந்த திறந்த இடைவெளிக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அதாவது டார்க் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு பிராக்கெட்டை வச்சுதான் இந்த லைனும் வந்து திறந்த இல்லை டார்க் இல்லாமல் A, B சென்டர்ல வரும் தான். ஸோ ஒரு கணத்தை வந்து எக்ஸ் கிளாரிஃபை பண்ணி இந்த
திறந்த இடைவெளியிலிருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லெஸ்தனும் என்ன மீன் பண்ணுதுன்னா, அதாவது திறந்த இடைவெளிக்குள்ளதான் வர மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த லெஸ்தனுங்கிற சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ளோஸ்ட் பிராக்கெட் ஏ கமா பி க்ளோஸ்ட் பிராக்கெட்லயே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ் எதுக்குள்ள வரும்னா ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூடி இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும். ஏவும் பியும் அதுல ஆட் ஆனாங்க. ஸோ ஏக்கு பிக்கு சர்க்கிள் இருக்கிற நம்பர்ஸும் வரும். ஸோ இப்போ எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் இந்த பிராக்கெட்டுக்கு ஈக்குவல் ஆகுதோ அதே மாதிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இந்த க்ளோஸ்ட் பிராக்கெட்டுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ இப்போ இந்த க்ளோஸ்ட் பிராக்கெட்டா வர இடத்துல எல்லாத்தையுமே லெஸ் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ சின்ன கொலாப்ஸ் ஆனது, அதாவது ஓப்பன் பிராக்கெட் ஏ கமா பி க்ளோஸ்ட் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் எக்ஸ், இங்க க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கனால லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ என்ன ஆகும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பிராக்கெட் இருக்கனால அங்க டார்க் வராது, இங்க க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கனால இங்க டார்க் வரும். அதுக்கு பெட்வீன் இருக்க நம்பர்ஸும் வரும். அந்த கணமா அதுக்குள்ள இன்க்ளூட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிராக்கெட் ஏ கமா பி ஓப்பன் பிராக்கெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் பி, ஏன்னா இது க்ளோஸ்ட் பிராக்கெட். அப்ப என்ன இங்க டார்க் சிம்பிள் வரும் க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கனால. இது ஓப்பன் பிராக்கெட் இருக்கனால இங்க அப்படியே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் முடிவுள்ள இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் கோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இன்னொரு டைப் அதே மாதிரி இடைவெளி குறியீடு முறை கணம் வரைபடம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிவற்ற இடைவெளி. அதாவது இடைவெளி ரெண்டு டைப். முடிவுள்ள இடைவெளி ஒன்று பார்த்துட்டோம். இப்போ முடிவற்ற இடைவெளி இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். ஸோ ஓப்பன் பிராக்கெட் ஏ கமா இன்ஃபினிட்டி. ஸோ ஓப்பன் பிராக்கெட் என்ன சொல்லியிருக்கேன், ஏக்கும் இன்ஃபினிட்டிக்கும் பெட்வீன்ல லெஸ் தன் எக்ஸ்ல வர வேல்யூஸ் தான் அந்த கணத்துக்குள்ள இருக்கும். ஸோ அது கனமா இருக்கும்போது இந்த மாதிரி. அப்போனா ஓப்பன் பிராக்கெட்னா இந்த மாதிரி டாட் வந்து டார்க் இல்லாம ஏ டு இன்ஃபினிட்டிங்கனால போயிட்டே இருக்கும். முடிவற்ற இடைவெளினால இந்த மாதிரி யாரும் மாற்றம் இருக்கும். இதனால இது பிளஸ் இன்ஃபினிட்டி எதுவும் மென்ஷன் பண்ணாதனால இந்த டைரக்ஷன் ரைட் டைரக்ஷன்ல போட்டிருக்கோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிராக்கெட் ஏ கமா இன்ஃபினிட்டி. அதே இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வந்து ஓப்பன் பிராக்கெட். மோஸ்ட்லி ஓப்பன் பிராக்கெட்ல இன்ஃபினிட்டி எல்லாம் பண்ணுவாங்க, ஏன்னா அது எண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு கணம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்குன்னா ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இங்க க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கனால ஏங்கிறது டார்க் சர்க்கிளையும் இன்ஃபினிட்டி ரைட் சைடில், அதாவது பிளஸ் இன்ஃபினிட்டி அதனால ரைட் சைடில் எண்ட் வரைக்கும் போகுது. அடுத்த ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பி ஓப்பன் பிராக்கெட் தான். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ பி இந்த கணத்துக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பிராக்கெட் இருக்கிறனால மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ என்ன ஆகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு, அதாவது மெயின் கோடு வந்து லெஃப்ட் சைடு தான் மைனஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஓப்பன் பிராக்கெட்னால டார்க் சர்க்கிள் கிடையாது. ஸோ அப்போ பி இந்த டுவர்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா க்ளோஸ் பிராக்கெட் பி. ஸோ அதே இதுதான். ஸோ இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு வருது, ஆனால் இங்கே டார்க் சர்க்கிள் போட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு எப்பவுமே ஓப்பன் பிராக்கெட் தான் வரும்னு சொல்லிட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அதனால மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அல்லது ஆர், அதாவது இதை வந்து ரியல் நம்பர்ஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் எக்ஸ் லெஸ் ஆர் பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மெய்யெண்களின் கணம், அதாவது இந்த மாதிரி வந்துச்சுனாவே மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அது மெய்யெண்களின் கணம் தான், அதாவது ரியல் நம்பர்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், மெய்யெண் கோடு மாதிரி இந்த மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை முடிவற்ற இடைவெளிக்கான வரைபடம் கணம் குறியீட்டு முறை இடைவெளி இந்த மாதிரி தான் அமையும். ஸோ குறியீட்டு வடிவில், அதாவது சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணத்தை பார்க்கலாம். எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் ஆர் எக்ஸ் லெஸ் ஆர் 0. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து க்ளோஸ்ட் பிராக்கெட் கேட்கக்கூடாது இந்த மாதிரி அர்த்தம். அப்போ என்ன -2 நமக்கு வரும், -1 வரும், 0 வரும். ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணம் வந்து -2 -1 -0. செகண்ட் ஒன், இதுக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. 0 லெஸ் than எக்ஸ் இன்டூ லெஸ் than 8. அப்போ என்ன வரும், இந்த கணம் வந்து பார்த்தீங்கன்னா 0 வராது. அப்போ 0க்கு அப்புறம் என்ன இருக்கு, 1 2 அந்த மாதிரி 8 வராது, 7 வரைக்கும் நமக்கு போயிட்டே இருக்கும். தேர்ட் ஒன், ஸோ இந்த மாதிரி கணமாக கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் அதே மாதிரி பிலாங்ஸ் டு -8 லெஸ் than எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு -2. அப்போ என்ன ஆகும், -8 வராதுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, -7 அந்த மாதிரி -6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது அப் டு -2 வரைக்கும், -2 க்ளோஸ் பிராக்கெட்ல இருக்கணும், -2 வரைக்கும் வரும். ஃபோர்த் ஒன், ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா -5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 9. அதாவது -5 வரும், அப்படியே -4 போயிட்டு அப் டு 0 வந்து 1 to 9 வரும். ஸோ 1 to 9 வரைக்கும் கணம் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடைவெளியில வந்து கணத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. அண்மை பகுதி நெய்பர்ஹுட்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஏனும் புள்ளியினர் உழைக்க எந்த ஒரு திறந்த இடைவெளியும், அதாவது திறந்த இடைவெளின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பிராக்கெட் தான் வரும். ஏனும் புள்ளியின் அண்மை பகுதியாகும். ஸோ இந்த மாதிரி ஏங்கிற பாக்கெட்டுக்கு எந்த திறந்த இடைவெளி வேல்யூஸ் வந்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட அண்மை பகுதின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்துக்கேன், அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் புரியும். அதாவது பிலாங்ஸ் அந்த சிம்பிள் என்பது ஒரு குறிப்பாக மிகச்சிறிய ஏயின் அண்மை பகுதி. அதாவது இது வந்து ஒரு பிளஸ் நம்பரா இருக்கணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏவோட ஸ்மால் நம்பரா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 3ன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்மாலர்னா 3யோட ஸ்மாலா என்னென்ன இருக்கும், 2, 2.53 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இ அண்மை பகுதி என்பது ஏ மைனஸ் சி கமா ஏ பிளஸ் சி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்குன்னா ஏ மைனஸ் சி அந்த சின்ன நம்பர்ல கழிச்சாலும் அது ஏ பக்கத்தில் தான் வரும். அதே மாதிரி இங்க வந்து திறந்த இடைவெளியோட இந்த பிராக்கெட்டு, ஸோ ஏ பிளஸ் சினாலும் அது இந்த பக்கத்தில் தான் வரும். ஸோ இந்த இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா ஏயின் அண்மை பகுதின்னு சொல்றாங்க. இப்போ அதே ஏ மைனஸ் சி கமா ஏ பிளஸ், அதாவது இது வந்து பிலாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைனஸ் ஏ என்பது ஏயை நீக்கி அண்மை பகுதி எனவும் அதனை, அதாவது இந்த இதுல மைனஸ் ஏவை கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஏவை கழிச்சிட்டீங்கன்னா அந்த இந்த ஏ கிட்டே வராது. ஸோ அது மைனஸ் ஏலேருந்து மைனஸ் ஏவை கழிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த மைனஸ் காரணம் பிலாங்ஸ் இது கிட்டே வராது. இப்போ ஏயை நீக்கி அண்மை பகுதி எனவும், அதாவது இங்க ஏ கிட்ட வராத நம்பரு, அதாவது 0 less than மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ மாடுலஸ் ஆஃப் பிலாங்ஸ் எனவும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ அப்போ அண்மை பகுதி கிட்ட வராதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ அந்த வழியை போட்டீங்கன்னா இந்த லிமிட்ஸ்குள்ள வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ராக்கெட்ல. ஸோ இது வந்து அண்மை பகுதியா வராது. அதாவது இது எந்த டாட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஏ பிளாக்ஸ் டூ ஏ பிளஸ் ஏ மைனஸ் ஏல கிடைக்கும் போது அதுவும் இதுக்குள்ள வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அண்மை பகுதி, நீக்கி அண்மை பகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நெய்பர்ஹுட்னு சொல்லிட்டு இது ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இந்த புரியும். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இடைவெளின்னு சொல்லிட்டு இனிஷியல் இருந்து பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.